வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நண்பனின் குழந்தைகளை கொலை செய்த பட்டதாரி இளைஞர் போலீசில் சிக்கியிருக்கிறார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிதம்பரம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சிதம்பரம், கொலையாளி யார், கொலைக்கான காரணம் என்னவென்று தெரிய வந்ததா? விவரங்கள். வணக்கம் சையத். நிச்சயமாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செங்கல்பாடி ஏரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட ஒப்பந்ததாரரான வசந்தகுமார் என்பவரும், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் வடிவேல் நகர் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான யோகராஜ் ஆகிய இருவரும் நண்பர்களாக இருந்து வந்துள்ளனர். இந்நிலையில் கட்டிட ஒப்பந்ததாரரான வசந்தகுமார் என்பவருக்கு கடந்த ஆண்டு திருமணமான நிலையில் மனைவியிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை வசந்தகுமார் மாதனூர் பகுதியில் உள்ள கட்டிட தொழிலாளர் நண்பர் யோகராஜ் வீட்டிற்கு சென்று யோகராஜின் 2 பிள்ளைகளை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார். பல மணி நேரமாகியும் வசந்தகுமார் வராத காரணத்தில் அவர் செல்போன் நம்பருக்கு தொடர்பு கொண்ட போது சுவிட்ச் ஆஃப் ஆன நிலையில் யோகராஜ் தனது உறவினர்களுடன் ஆம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் அனைத்து காவல்துறையினருக்கும் வாக்கி டாக்கி மூலம் 2 சிறுவர்களை இருசக்கர வாகனத்தில் கடத்திச் செல்வதாக தகவலை தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் அனைத்து காவல்துறையினரும் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் வசந்தகுமாரின் செல்போன் எண்ணை ஆய்வு செய்த போது செங்கல்பாடி ஏரிப்பட்டி கிராமத்தில் செல்போன் டவர் மூலம் வசந்தகுமார் அங்கு இருப்பதாக போலீசார் கண்டுபிடித்தனர். சிறிது நேரம் கழித்து செங்கல்பாடி ஏரிப்பட்டி கிராமத்தில் உள்ள கோவிலுக்கு அருகே 2 ஆண் சிறுவர்கள் சடலம் இருப்பதாகவும், வசந்தகுமார் என்பவர் சடலம் அருகே அமர்ந்திருப்பதாகவும் அங்கிருந்த பொதுமக்களை பார்த்தவுடன் வசந்தகுமார் தப்பியோடியுள்ளனர். இது குறித்து கிராம மக்கள் குடியாத்தம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். குடியாத்தம் போலீசார் மற்றும் ஆம்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சிறுவரின் சடலத்தை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில், மேலும் அந்த பகுதியில் தீவிரமாக சோதனை மேற்கொண்டதில் விவசாய நிலையத்தில் இருசக்கர வாகனம் ஒன்று இருப்பதாக கிராம மக்கள் கூறிய நிலையில் போலீசார் அந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து அங்குள்ள விவசாய நிலம் மற்றும் வீடுகளில் பொதுமக்கள் உதவியுடன் கொலையாளியை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். தீவிரமாக தேடும் போது உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த கட்டிட ஒப்பந்ததாரர் வசந்தகுமாரை காவல்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்து ஆம்பூர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரியா குப்தா தலைமையிலான காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொலை செய்யப்பட்டிருந்த சிறுவர்களின் உடல்கள் கூறுகையில் உறவினர்கள் கூறுகையில் கோயில் அருகாமையில் சிறுவர்களின் உடல் மீட்கப்பட்டுள்ள சிறுவர்கள் நரபலி கொடுத்திருக்கலாமா என்ற சந்தேகத்தில் தெரிவித்திருக்கிறார்.